இந்த தலைகீழ் விகிதங்களைப் போல, தலைகீழ் மாற்றங்களைப் போல இந்த வாழ்க்கையும் ஒருவித மாற்றங்கள் தான். உருவம், ஒற்றுமை எல்லாமே, உருவ ஒற்றுமை எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும் மனிதர்களிடத்தில். ஆனால் உள்ள ஒற்றுமை மட்டும்தான் இந்த காலத்துக்கு தகுந்த போல தன் உடைகளை திருத்திக் கொள்வதைப் போல உள்ளங்களையும் திரித்து கொண்டு வாழ பழகி கொண்டிருக்கிறது இந்த மனித ஜென்மங்கள். எத்தனையோ காலம், நூற்றாண்டுகள் கடந்து போனாலும் மனிதம் மட்டும் என்றும் வென்றுவிடவில்லை, தோற்றே போகிறது இந்த நாதியற்ற உலகில். எப்போதும் போல எல்லோரிடத்திலும் மகிழ்ச்சியான முகங்களை கொண்டுதான் பேசுகிறார்கள். ஆனால் உண்மையான மகிழ்ச்சியோடு பேசுகிறார்களா என்பதெல்லாம் ஒரு கண்டெடுக்க முடியாத ஒரு ஐயப்பாடு உடைய ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு முகம் வைத்துக் கொள்வார்கள், எல்லோரிடமும் ஒரு முகத்தை வைத்து, எல்லோருக்கும் ஒரு பிம்பத்தை வைத்து, எல்லோருக்கும் ஒரு தோற்றத்தை கொடுத்து, எல்லோருக்கும் ஒரு சிரிப்பை கொடுத்து, எல்லோருக்கும் ஒரு வெறுப்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த உலகில் நாம் எல்லாம் மனிதனாக வாழ்வதற்கு வெட்கப்பட வேண்டும். இந்த வெட்கப்பட வேண்டும், வெக்கி தலைகுனிய வேண்டும். இந்த பிறப்பை ஏன் மனிதனாக பிறந்தோம் என்று. அப்படி ஒரு பிறப்பு, அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தான். எல்லாம் அழுக்கு, எல்லாம் மாயை, எல்லாம் பித்தலாட்டம், எல்லாம் பொய் தான். இந்த உலகமே நாடக மேடை, நாம் எல்லாம் நடிகர்கள் அப்படின்றாங்க. அப்போ நடிகர்கள், மிகச்சிறந்த நடிகர்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அப்படி நாமளும் அதுக்கு அலங்காரங்களை பூசிக்கொண்டு, அரிதாரங்களை பூசிக்கொண்டு, அழகான சொற்களை பூசிக்கொண்டு, பேசிக்கொண்டு வாழ்ந்து பொய்யாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் ஒருவித பொம்மலாட்டத்தைப் போல இந்த வாழ்க்கை. எவ்வளோ அழகாக வாழ்கிறாங்க பற்றியா? அந்தந்த சூழலின் வாழ்க்கையை போல தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நடத்திக்கிட்டு போவாங்க அப்படின்ட்டு ஜெயகாந்தன் ஒரு இடத்துல சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு சூழலோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க. அதான் கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இனி ஒரு ஜென்மம் மனிதனாக பிறப்போமா? பிறந்தால் இறப்பதற்குள் நல்லதொரு வாழ்க்கை வாழ்வோமா என்பதெல்லாம் கலியுகத்தில் நடக்காத ஒன்று. நன்றி, வணக்கம். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்ல மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.